வாசிக்கலாம். யோபுவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 24வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர், உடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டீர். யோபு புத்தகம் என்றாலே அது பாடுகள் நிறைந்த புத்தகம் என்றே பலர் எண்ணிக்கொண்டு யோபு புஸ்தகத்தை வாசிக்கிறதே இல்லை. நான் ஒரு வீட்டுக்கு போயிருக்கும்போது ஒருத்தருடைய பைபிளை வாங்கி பார்த்தேன். யோபு புஸ்தகத்தை பின் பண்ணி வச்சிருக்கிறேன். நான் நினச்சேன் அதுக்குள்ளே 500 ரூபா நோட்டாக இருக்கும் போல இருக்கு, அதான் பின் பண்ணியிருக்கிறாரு. இதுக்குள்ளே காசு எது இருக்கா அப்படின்னு கேட்டேன். இல்லை, அது யோபு புக்கு. ஐயோ, அது படிக்கக்கூடாது. நான் சொன்னேன், படிக்கக்கூடாதுன்னா கிழிச்சிட வேண்டியது தானே, அது இப்படி கிழிக்க முடியும்? படிக்கிறதுக்காகத்தான் வைத்திருக்கிறார் கர்த்தர். இப்போது அநேகர் யோபு புஸ்தகம்னாலே அது பாடு, அது வேதனை நிறைந்த புத்தகம் என்றே நாம் நினைக்கிறோம். பாடுகள் இருந்தாலும் பாடுகளுக்கு பின்பு ஒரு மகிழ்ச்சியோடு அந்த புஸ்தகம் முடிவடைகிறது. இந்த யோபு புஸ்தகத்திலும் அநேக நல்ல ஆறுதலான வார்த்தைகள், கிருபை நிறைந்த வார்த்தைகள், நம்மை பலப்படுத்துகிற வார்த்தைகள், உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகள் அநேகம் இருக்கிறது. அதிலே ஒரு வசனம் தான் இது. நம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பி. இந்த வார்த்தையின்படியே தேவன் ஒவ்வொருடைய கூடாரத்தையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய கூடாரம் எல்லாம் சமாதானத்தோடு இருக்கிறதை கர்த்தருடைய கண்கள் காணட்டும், உங்களுடைய கண்களும் காணட்டும், உடைய உறவினருடைய கண்களும் காண்கிற போது உடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்கிறதை உறவினருடைய கண்கள், நண்பருடைய கண்கள், உங்கள் வீட்டுக்கு வருகளுடைய கண்கள் எல்லாம் காணட்டும். எங்கள் வீட்டுக்கு வர்றவங்க கேட்பாங்க, எங்கள் வீடு பார்த்தீங்கன்னா ரொம்ப நெருக்கமாக இருக்கு. எங்கள் வீட்டுக்கு வந்தவங்க எல்லாருக்கும் தெரியும், ஹால் ரொம்ப சின்னது, கிச்சன் சின்னது, பெட்ரூம் சின்னது, எல்லாமே சின்ன சின்னதாக குட்டி குட்டி ரூமாக இருக்கு. என் வீட்டுக்கு வந்திருக்கும்போது ஒரு மூத்த போதகர் கேட்டார், எப்படி இந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறீங்க? 4 பேருக்கு மேலே வந்தால் வீட்டுக்குள்ளே ரொம்ப நெருக்கமாக இருக்கு. வீட்டுக்குள்ளே இருக்கிற நாங்கள் வெளியே போகிறதுக்கே கொஞ்சம் நெருக்கமாக இருக்கு. ஆனால் அந்த வீட்டிலையும் கர்த்தர்களை சமாதானமாக வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பி. வேதாமத்திலே அநேக தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையினுடைய கூடாரம் எல்லாம் சமாதானமாக இருந்திருக்கிறது. ஒரு 3 பேருடைய கூடாரத்தை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். அவருடைய கூடாரங்கள் சமாதானமாக இருந்தது. அவர் கூடாரம் சமாதானத்தோடு இருந்ததுக்குண்டான காரணங்களை நாம் தியானித்து நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே அதை அபியாசப்படுத்துகிற போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் நம்முடைய கூடாரத்தையும் சமாதானத்தினால் நிரப்புவாராக. ஹல்லேலூயா. வாசிக்கலாம். முதல்ல நியாயாதிபதிகளுடைய புஸ்தகம் 4வது அதிகாரம். நியாயாதிபதிகளுடைய புஸ்தகம் 4வது அதிகாரம் 17வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். நல்ல கவனியே. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் எழும்பின சிசேரா இந்த படைத்தலைவன் தன்னுடைய ரதங்களை எல்லாம் விட்டு, போர்ச்சவர்களெல்லாம் விட்டு இப்போது கால்நடையாக ஓடி வருகிறான். யாருடைய வீட்டுக்கு ஓடி வருகிறான் என்றால், கேனியனான ஏபேரின் மனைவி யாகேலுடைய கூடாரத்துக்கு அவன் ஓடி வந்தான்.
அந்த குடும்ப தலைவனுடைய பேர் ஏபேர். ஆனால் இங்கே ஏபேரின் கூடாரம் என்று ஆவியானவர் எழுதலை, யாகிலுடைய கூடாரத்துக்கு நேராய் ஓடி வந்தான். ஏன் அப்படி ஓடி வந்தான் என்றால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கேனியனான ஏபேரின் வீட்டுக்கும் அந்த யாபின் என்னும் ஆசோரின் ராஜாவுக்கும் இடையில சமாதானம் இருந்தது. அந்த கானான் தேசத்தினுடைய ராஜாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது யாபீன். யாபீன் என்றால் அது பேர் அல்ல, கானான் தேசத்தினுடைய ராஜாவை யாபீன் என்று தான் அழைப்பார்கள். எப்படி பார்வோன் என்றால் எகிப்து தேசத்தினுடைய ராஜாவுக்கு பொதுவான பேர் பார்வோன். இந்த யாபீனுடைய படைத்தலைவன் தான் சிசேரா. இவன் ஏபேருடைய கூடாரத்துக்கு, இன்னும் சொல்ல போனால் யாகேலுடைய கூடாரத்துக்கு நேராய் கடந்து வருகிறான். ஏன் ஆவியானவர் யாகேலுடைய கூடாரம் என்று இங்கே எழுதி வைத்திருக்கிறார் என்றால், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் எழும்பின சத்துருக்கள் இந்த கூடாரத்தில் யாகேலின் மூலமாய் என்ன செய்யப்பட்டார்கள்? சிதறடிக்கப்பட்டான். யாகேலின் கூடாரத்தில் வைத்து யாகேலின் மூலமாகத்தான் இந்த சிசேரா என்ன செய்தான்? அவருடைய சரித்திரம் முடிவடைந்தது. சிசேராவுடைய வாழ்க்கையை, சிசேராவுடைய ஜீவன் யாகேலின் மூலமாக நொறுக்கப்பட்டது. அதனால் இன்றைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் யாகேலை போற்றுகிறார்கள். யாகேலுடைய கூடாரம் போல நம்முடைய கூடாரம் இருக்க வேண்டும் என்று இஸ்ரவேல் ஜனங்கள் விரும்புகிறார்கள். யாகேலுடைய கூடாரம் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட கூடாரம். யாகேலுடைய கூடாரம் ஒரு சமாதானத்தினுடைய கூடாரம். ஏன் இந்த படைத்தலைவன் யாகேலுடைய கூடாரத்தினராய் ஓடி வந்தான் என்றால், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, சிசேரா கால்நடையாக கேனியனான ஏபேரின் மனைவி. கேனியன் அல்ல, கேனியன். கேனியன் என்று சொன்னால் இரும்பு தொழில்களை செய்கிறவன் என்று அர்த்தம். சிசேரா படைத்தளபதி, ரதங்களை நடத்துகிறவன். இந்த ரதங்களை நடத்துகிறவன் ஆனப்படினாலே இந்த ரதங்கள் ஏதாவது ஒரு ரிப்பேர் அப்படின்னா எங்கே தான் வரணும்? இரும்பு ஆசாரிக்கிட்ட வரணும். அடிக்கடி இந்த இரும்பு ஆசாரியன் ஆகிய கேனியன் ஆகிய ஏபேரின் வீட்டுக்கு வருகிறதுனால ஏபேரின் வீட்டுக்கும் சிசேராவுக்கும், இன்னும் சொன்னப்போனால் அந்த யாபின் ராஜாவுக்கும் நல்ல ஒரு ஐக்கியம் இருந்தது. அதனால் இப்போது படையை விட்டு இறங்கி ஓடி வருகிற போது நேராக யாகேலுடைய வீட்டுக்கு வந்தால் நமக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் என்று நினைத்தான். ஆனால் அங்கே யாகேல் என்ன செய்கிறார் என்றால், அங்கே வாசிக்கிறோம் கீழே 21வது வசனத்தில், ஏபேரின் மனைவியாகிய யாகேல் ஒரு கூடார ஆணியை எடுத்து தன் கையிலே சுத்தியை பிடித்து கொண்டு மெல்ல அவன் அண்டையிலே வந்து அவன் நெற்றியிலே அந்த ஆணியை அடித்து போட்டான். அது உருவி போய் தரையிலே புதைத்தது. அப்பொழுது ஆயாசமாய் தூங்கின அவன் செத்து போனான். யாகேலுடைய கூடாரம் ஒரு சமாதானத்தின் கூடாரமாய் விளங்கினது. யாகேலுடைய கூடாரம் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட கூடாரம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் எழும்பினவனுடைய சரித்திரத்தை முடிவடைத்த கூடாரம் யாகேலுடைய கூடாரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த யாகேல் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவள். எப்படி என்று கேட்டாங்க பாருங்க, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கூடார ஆணியை பிடித்து அவனுடைய நெற்றியின் மேலே வைத்து ஓங்கி அடிக்கிறாள், சுத்தியலை வைத்து. கூடார ஆணின்னு சொன்னால் ரொம்ப பெருசாக இருக்கும். டென்ட் எல்லாம் அடிப்பாங்க பார்த்தீங்கன்னா, கூடாரம் சர்க்கஸ் கூடாரத்துலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அடிப்பாங்க, ரொம்ப நீளமாக இருக்கும். அந்த கூடார ஆணியை தூக்கி பிடிக்கிறதே ரொம்ப கஷ்டம். அதை அடிக்கிறது சாதாரண சுத்தியல் வச்சு அடிக்க முடியாது. நல்ல நீளமான சுத்தியல், பெரிய சுத்தியல், சம்மட்டி, அதை வச்சு ஓங்கி அடிக்கணும். சாதாரணமாக ஒரு ஆணியை நம்ம சுவரில் வச்சு சுத்தியலால் அடிக்கும் போதே சில நேரம் அந்த ஆணி பாருங்க, ஆணியில் அடிப்படாமல் நம்ம விரலில் அடிபட்டுரும். சில நேரம் ஆணியை வச்சு அடிக்கும் போது ஆணி தெரிச்சு கீழே விழுந்துடும். ஒரு சுவரில் ஒரு ஆணி அடிப்பதற்கே நம்ம கஷ்டப்படுகிறோமே. கூடார ஆணி ரொம்ப நீளமாக இருக்கும், அகலமாக இருக்கும், வெயிட்டாக இருக்கும். ஆனால் அதை எடுத்து கரெக்டாக நெற்றி மேலே வைக்கணும். கொஞ்சம் அசத்துட்டானா, அவன் எழுமிட்டானா யாகேல் முடிஞ்சா.
வைக்கிற ஸ்பீடில் சம்மட்டியை தூங்கி ஓங்கி ஒரே அடி அடிக்கிற அடியில் அந்த ஆணி நெற்றியை பிளந்து கொண்டு தரையோடு போய் புதைந்து போகிறது. இதை கற்றுக்கொள்கிற ஒரு காரியம் என்னவென்றால், யாகேல் தன்னுடைய கணவனோடு கூட இணைந்த நல்ல செயல்பட்ட ஒரு பெண். கணவனும் இந்த ஆணியை வைத்துக்கொண்டு, கூடார ஆணியை வைத்துக்கொண்டு தொழில் செய்கிறவன். அவனுடைய மனைவிக்கும் அந்த தொழில் நன்றாக தெரிந்திருந்தது. அவளும் தன்னுடைய கணவனோடு கூட இணைந்து இந்த ரதங்களை செப்பலிடுகிற காரியங்களில், இரும்பு இந்த சம்பந்தப்பட்ட காரியங்களில் அவளும் ஈடுபட்டிருந்தாள். கணவனோடு கூட நல்ல இசைவாய் இருந்தவள் யாகேல். கணவனுடைய தொழிலில் இணைந்து செயல்பட்டவள். ஆணி அடிப்பதற்கு நன்றாக தன்னுடைய கைகளை பழக்க வைத்திருந்ததுனாலே அவளுக்கு அது ரொம்ப ஈஸியாக இருந்தது. திடீர்னு கூடார ஆணியை பிடிக்கிறதுனா ரொம்ப கஷ்டம். அதனால் ஏற்கனவே நன்றாக பழக்க வைக்கப்பட்டிருந்தபடியினாலே சரியாக வைத்து அடிக்கிறாள். இந்த கூடாரம் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட கூடாரமாய் விளங்கினது. உடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர். உடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கிற போது குறைவை காண மாட்டீர். யாகேலுடைய கூடாரம் ஆசீர்வதிக்கப்பட்ட கூடாரம். இன்றைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் வேதாமத்தில் இல்லை, ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் ஜெபிக்கிற போதெல்லாம் எங்களுடைய கூடாரம் யாகேலின் கூடாரத்தை போல விளங்கணும், ஆசீர்வதிக்கப்பட்ட கூடாரமாய் விளங்கணும். யாகேலுடைய கூடாரத்தை போல சத்துருவை ஜெயமெடுக்கிற கூடாரமாய் விளங்க வேண்டும் என்று இன்றைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய தனிப்பட்ட ஜெபங்களிலே ஜெபிக்கிறார்கள். யாகேலுடைய கூடாரம் ஆசீர்வதிக்கப்பட்டதனுடைய ஒரு மிகப்பெரிய ரகசியம், கணவனோடு கூட நன்றாக இணைந்து நின்ற பெண்ணாக அவள் இருந்தபடியினாலே அந்த ஆசீர்வாதம் அவளுக்கு மட்டுமல்ல கணவனுக்கும் கிடைத்தது. அந்த ஆசீர்வாதம் தேசத்துக்கும் சேர்த்து கிடைக்க ஆரம்பித்தது. பின்பாக நீங்கள் வாசிக்கிற போது பார்த்தீங்கன்னா, யாகேலை குறித்து வாசிக்கிற போது யாகேல் ஆசீர்வதிக்கப்பட்ட பெண் என்று நீ நியாயாதிபதிகள் புஸ்தகம் 5வது அதிகாரம் 24வது வசனத்தில் வாசிக்கிறோம். ஸ்திரீகளுக்குள்ளே கேனியனான ஏபேரின் மனைவியாகிய யாகேல் ஆசீர்வதிக்கப்பட்டவள். கூடாரத்தில் வாசமாயிருக்கிற ஸ்திரீகளுக்குள்ளே அவள் ஆசீர்வதிக்கப்பட்டவள். கூடாரத்துக்குள்ளே வாசமாயிருக்கிற பெண்களுக்குள்ளே யாகேல் ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று போற்றி புகழ்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாகேலுடைய கூடாரம் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட கூடாரம். உங்களுடைய கூடாரமும் சமாதானத்தோடு இருப்பதை கர்த்தருடைய கண்களும் இந்த ஊர் மக்களுடைய கண்களும் காணத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்வார். எப்போது தெரியுமா? இணைந்து நீங்கள் செயல்படுங்கள், இணைந்து ஜெபியுங்கள், இணைந்து ஆராதனை செய்யுங்கள், இணைந்து பாடல்களை பாடுங்கள், இணைந்து ஒரு மனதோடு கர்த்தருடைய நாமத்தை வைத்துங்கள். எல்லாவற்றிலும் ஒரு மனதோடு எப்படி ஏபேரும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் யாகேலும் இணைந்து நின்றது போல இணைந்து நிற்கிறவர்களாய் ஒரு மனதோடு நிற்கிறவர்களாய் இருக்கிற போது யாகேலுடைய கூடாரத்தை ஆசீர்வதித்த கர்த்தர், யாகேலுடைய கூடாரத்தில் சமாதானத்தை கட்டளிட்ட கர்த்தர், யாகேலுடைய கூடாரத்தை போல நம்முடைய கூடாரமும் இருக்க வேண்டும் என்று இஸ்ரவேல் ஜனங்கள் விரும்பினது போல அநேகர் விரும்பத்தக்கதாக உங்களுடைய கூடாரத்தையும் தேவன் மாற்றுவதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். யாகேல் என்று சொன்னால் மலையாடு என்று அர்த்தம். மலையாடு. நீங்கள் பிளைன்ஸில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இந்த ஹில்ஸ் பகுதியை மேலே போயிட்டு வரும்போது 2 காரியம் கேட்பாங்க. ஒன்று ஊட்டி வர்க்கியை வாங்கிட்டு வாங்க, இன்னொன்று ஊட்டி கறி, அது ரொம்ப டேஸ்டாக இருக்கு. ஒருத்தர் சொன்னார், ஐயா என்னைக்காவது ஊட்டிக்கு போனீங்கன்னா ஊட்டி கறியை வாங்கிட்டு வாங்க. நான் கேட்டேன், ஊட்டி நான் வந்த புதுசு, நான் கேட்டேன் ஊட்டி கறியில் அப்படி என்ன விசேஷம்? கறி தான் எங்கேயும் கிடைக்கிது, அங்கே நான் ஊட்டியில் விலை குறைவா அப்படின்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், ஐயா ஊட்டியிலாம் ரொம்ப அந்த புல்லெல்லாம் ரொம்ப சுத்தமாக இருக்கு, நல்லா இருக்கு. பிளைன்ஸில் இருக்கிற புல்லெல்லாம் ஒரே குப்பையாக தான் இருக்குது, தூசியாக இருக்குது. புல்லோடு கூட குப்பையும் இருக்குது. பிளைன்ஸில் இருக்கிற ஆடெல்லாம் பேப்பரு, சினிமா வால் போஸ்டரு, பிளாஸ்டிக் கவரு இதெல்லாம் திங்குது.
ஆனால் மலையாடு பார்த்தீங்கன்னா புல்லை மட்டும்தான் திங்குது. அதனால் புல் மட்டும் திங்கிறதுனால நல்லா சத்தாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அங்கே இருக்கிற புல்லை பாருங்க நல்லா சுத்தமாக இருக்குது. அதனால் மலையாட்டினுடைய கறி ரொம்ப டேஸ்டாக இருக்கு. அப்போ இங்கே கவனிங்க, யாகேல் என்று சொன்னால் மலையாடு. மலையில் இருக்கிற புல்லை மட்டுமே அது மேயும். கீழே இருக்கிற பிளாஸ்டிக் கவரெல்லாம் அது என்ன செய்யறதில்லை, திங்கிறதில்லை. அப்படின்னா கண்ட குப்பைகளெல்லாம் உட்கொள்ளாத கர்த்தருடைய வார்த்தைகளை மட்டுமே உட்கொள்ளுகிற மலையாடாய் யாகேலை போல இருப்போமானால் கர்த்தர் நம்முடைய கூடாரத்தை ஆசீர்வதிப்பார். நம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்கிறதை கர்த்தருடைய கண்கள் காணும். அடுத்ததாக வாசிக்கலாம் ஆதியாகமம் புஸ்தகம் 18வது அதிகாரத்திலே நாம் பார்க்கிற போது இங்கே ஒரு கூடாரத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அந்த கூடாரம் ஆபிரகாமுடைய கூடாரம். நமக்கு தெரியும், ஆபிரகாம் உடைய கூடாரத்துக்கு கர்த்தர் வந்தார். கர்த்தரோடு 2 தூதர்களும் வந்தார்கள். அந்த கூடாரத்தில் அவர்கள் சாப்பிட்டது மட்டுமல்ல, அந்த கூடாரத்தில் அவர்கள் விசாரித்தார்கள். அந்த கூடாரம் ஆசீர்வதிக்கப்பட்ட கூடாரமாக மாறினது. வாசிங்க ஆதியாகமம் புஸ்தகம் 18வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். மம்ரேயின் சமபூமியிலே அவருக்கு தரிசனமானார். பகலின் உஷ்ண வேளையிலே ஆபிரகாம் அந்த பட்டணத்தினுடைய வாசலில் உட்கார்ந்திருக்கிறார். இப்போதுதான் கர்த்தர் என்ன செய்கிறார், அந்த கூடாரத்துக்கு வருகிறார். அந்த கூடாரம் ஆசீர்வதிக்கப்பட்ட கூடாரமாக மாறினது. ஆபிரகாமுடைய கூடாரம் ஆசீர்வதிக்கப்பட்ட கூடாரமாய் விளங்கினதுக்கு காரணம், ஆபிரகாமுடைய கூடாரம் மம்ரே என்கிற இடத்துல இருக்கிறது. அந்த ஆதியாகமம் 18:1 வாசிக்கிறோம். மம்ரேயின் சமவெளியில், சமபூமியிலே அந்த கூடாரம் இருக்கிறது. அந்த கூடாரத்திலும் பகலினுடைய உஷ்ண வேளையிலே ஆபிரகாம் இங்கே உட்கார்ந்து இருக்கிறார். பகலுடைய உஷ்ண வேளை என்று சொன்னால் அதில் ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கிறது. வாசிக்கலாம் நீதிமொழிகள் புஸ்தகம் 4வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் புஸ்தகம் 4வது அதிகாரம் 18வது வசனம். நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்கும். நடுப்பகல் வரைக்கும் பிரகாசிக்கிற சூரியனை போல, சூரிய பிரகாசத்தை போல நீதிமான்களுடைய பாதை இருக்கும். நீதிமான்களுடைய பாதையாய் நம்முடைய பாதை இருக்குமானால், ஆபிரகாமுடைய கூடாரத்துக்குள் தேவன் கடந்து வந்து ஆபிரகாமுடைய கூடாரத்தை ஆசீர்வதித்தது போல தேவன் நம்முடைய கூடாரத்தையும் ஆசீர்வதிப்பதற்கு தேவன் வல்லவராய், நல்லவராய், பெரியவராய், அற்புதராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, அந்த கூடாரம் எங்கே இருக்கிறது என்றால் மம்ரேயின் சமபூமியிலே இருக்கிறது. மம்ரேயினுடைய சமவெளியிலே இருக்கிறது. மம்ரே என்று சொன்னால் பெலன் என்று அர்த்தம். மம்ரேனா என்ன அர்த்தம்? பெலன், ஸ்ட்ரென்த் அப்படின்னு அர்த்தம். அப்ப கவனிங்க, நம்முடைய கூடாரமும் ஒரு பலன் நிறைந்த கூடாரமாக இருக்கணும். பலனால் நிரப்பப்பட்டிருக்கிற கூடாரமாக இருக்கணும். நம்முடைய குடும்பமும் பலனால் நிரப்பப்பட்டிருக்கிற குடும்பமாக இருக்கணும். தேவ பிள்ளைகளாகி நாம் ஒவ்வொருவரும் பலனால் நிரப்பப்பட்டிருக்கிற பலசாலிகளாக இருக்கணும். அப்படி என்றால் வேதம் சுட்டி காட்டுகிற பலன் எது? எப்படிப்பட்ட பலனால் நாம் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும்? வாசிக்கலாம். சங்கீத புஸ்தகம் 28வது சங்கீதம் 8வது வசனத்திலே வாசிக்கிறோம், தேவனாகிய கர்த்தரே நமக்கு பலன் என்று. சங்கீதம் 28வது சங்கீதம் 8வது வசனத்திலே வாசிக்கிறோம். வாசிங்க. கர்த்தர் அவர்களுடைய பலன் போதும். தாவீது பாருங்கள், கோலியாத்துக்கு முன்பாக நிற்கிற போது தாவீது சொல்லுகிறார் கோலியாவை பார்த்து, நீ பட்டயத்தோடும் வில்லோடு நீ வருகிறாய், நானோ இஸ்ரவேலின் இராணுவங்களின் சேனைகளின் கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறேன். தாவீது யாரை பலனை கொண்டு வருகிறார்? கர்த்தர்
கர்த்தரை பலனாக கொண்டு அந்த யுத்தத்துக்கு வருகிறான். தேவனை பலனாக கொண்டிருந்தபடியினாலே தாவீதுடைய யுத்தத்தில் தாவீதுக்கு தேவன் ஜெயம் கொடுத்தது மட்டுமல்ல, தாவீதுடைய கூடாரத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சரீர பலனை நாம் பலனாய் கொள்ளாதபடிக்கு, பண பலனை நாம் பலனாய் கொள்ளாதபடிக்கு, படிப்பறிவுகளையோ பட்டத்தையோ பலனாய் கொள்ளாதபடிக்கு, தேவனாகிய கர்த்தரை நாம் பலனாய் கொள்ளுகிற போது கர்த்தர் நம்முடைய கூடாரத்தை ஆசீர்வதிப்பதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் தான் நம்முடைய பலன், தேவன் தான் நம்முடைய பலன், தேவனுடைய இரக்கம் தான் நமக்கு பலன், தேவன் நமக்கு ஊற்றுகிற கிருபைதான் பலன், தேவ சமூகம் தான் நமக்கு பலன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த அளவுக்கு நாம் கர்த்தரை கண்மலையாய் கோட்டையாய் தயாபரமாய் அண்டிக் கொள்ளுகிறோமோ, கர்த்தரை அண்டிக் கொள்ளுகிற ஜனங்களுக்கு, கர்த்தருடைய பாதத்தையே புகலிடமாய் கொண்டிருக்கிற தேவ ஜனங்களுக்கு தேவன் பலனாக விளங்குவார். கர்த்தரே நமக்கு பலனாக, கர்த்தரையே பலனாய் கொண்டிருக்கிற மம்ரேயின் கூடாரமாய் நம்முடைய கூடாரம் விளங்குகிற போது அந்த கூடாரத்துக்குள்ளேதான் தேவன் கடந்து வந்து அந்த கூடாரத்தை விசாரிக்கிறது மட்டுமல்ல, அந்த கூடாரத்தினுடைய குறைவுகளை கர்த்தர் நிறைவாக்கி அந்த கூடாரத்தில் தேவன் சமாதானத்தை கட்டளிடுகிறார். இரண்டாவது எது பலன் தெரியுமா? வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 40வது அதிகாரம் 31வது வசனத்திலே வாசிக்கிறோம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்களா? ஏசாயா 40:31 வாசி. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள், கழுகளை போல செட்டி அடித்து அவர்கள் எழும்புவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் இது தெய்வ பிள்ளைகளுக்கு பலன் தெரியுமா? கர்த்தருடைய பாதத்திலே காத்திருப்பது, தேவனுடைய பாதத்திலே காத்திருப்பது. எத்தனை நாள் என்றாலும் சரி, எத்தனை மணி நேரம் என்றாலும் தேவனுடைய பாதத்தில் விழுந்து கிடந்து தேவனோடு கூட உறவாடுகிற அனுபவம், தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கிற அனுபவம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். எந்த அளவுக்கு கர்த்தருடைய பாதத்தில் விழுந்து கிடக்கிறீர்களோ கர்த்தருடைய சமூகம் நமக்கு பலனாக இருக்கும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள். புதிய மாதத்துக்குள்ள போறீங்களா? சாயங்காலம் கர்த்தருடைய சமூகத்தில் விழுந்து கிடங்க. ராத்திரி கர்த்தருடைய பாதத்தில் ஒரு சில மணி நேரமாவது தேவ சமூகத்தில் காத்திருங்க. 2000 பார்த்தீங்கன்னா கர்த்தர்கிட்ட பத்திரிகை ஊழியத்தை தொடங்கணும் பேசினார். நான் உடனே பத்திரிகை ஊழியத்தை ஆரம்பிக்கலை. கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறேன். 2002 கர்த்தர் ஒருத்தர் மூலமாய் பேசுகிறார். அப்பயும் உடனே நான் பத்திரிகை ஊழியத்தை ஆரம்பிக்கவே இல்லை. 2003 கர்த்தர் ஒருவர் மூலமாய் பேசுகிறார். 2004 கர்த்தர் பேசுகிறார். 2005 கர்த்தர் பேசினதுக்கு அப்புறம் 5 ஆண்டு காலம் நான் ஜபத்தில் காத்திருந்து 2005 தான் இந்த பத்திரிகை ஊழியத்தை நான் ஆரம்பித்தேன். சின்னதாக 4 பக்கத்தில் பிரிண்ட் பண்ணி ஜெராக்ஸ் எடுத்து ஒரு 50 காப்பி ஃபஸ்ட்டு போட்டேன். அப்புறம் அது 100, 150, 200 ஜெராக்ஸ் காப்பியாக தான் வந்து. அதற்கு பின்பு கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்க ஆரம்பித்ததுக்கு பின்பு தான் அதை பிரிண்டிங்காக போடுவதற்கு கர்த்தர் கிருபை தந்தார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்ததற்கு பின்பு அன்றைக்கு இந்த சீசர்கள் 10 நாட்கள் மேல் வீட்டறையிலேயே காத்திருந்தார்கள். 10 நாட்கள் காத்திருந்ததற்கு பின்பு பெந்தேகொஸ்தே நாள் அன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் சீசர்கள் மத்தியிலே வல்லமையாய் இறங்க ஆரம்பித்தார். அன்றைக்கு சீசர்கள் மேல் ஊற்றப்பட்ட அந்த வல்லமை கர்த்தருக்கென்று இரத்த சாட்சிகளாய் மரிக்கக்கூடிய அளவுக்கு அது பலனாய் மாறினது. எந்த அளவுக்கு கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கிறீர்களோ, தேவனுடைய பாதத்திலே காத்திருப்பது நமக்கு பலன். கர்த்தரே நமக்கு பலன். கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருப்பது நமக்கு பலன். அது மட்டுமல்ல, நெகேமியாவின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 10ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதியில் வாசிக்கிறோம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே
நமக்கு பலன் என்று அங்கே வாசிக்கிறோம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பது. நெகேமியா 8:10. கர்த்தருக்குள் எப்படி நாம் மகிழ்ச்சியாய் இருப்பது? கர்த்தர் செய்த நன்மைகளெல்லாம் எண்ணி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி கர்த்தரை நன்றாக துதித்து பாடல் பாடி ஆவியிலே களி கூறுவதுதான் கர்த்தருக்குள்ளாய் மகிழ்ச்சி அடைவது. எந்த அளவுக்கு நாம் தேவன் செய்த நன்மைகளெல்லாம் எண்ணி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி பாடல்களை பாடி தேவனை துதித்து மகிமைப்படுத்துகிறோமோ, கர்த்தருக்குள்ளாய் மகிழ்ச்சியாய் இருப்பது நமக்கு பலன். அன்றைக்கு பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் இருக்கிற போதும் அவருடைய கால்கள் கட்டப்பட்டிருக்கிற சூழ்நிலையில நடு ராத்திரியில பாடல்களை பாடி அவர்கள் துதிக்க ஆரம்பித்தார்கள். அது அவர்களுக்கு பலனாய் மாறினது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நேரம் கிடைக்கிற போதெல்லாம் பாடல்களை பாடி தேவனை துதித்து தேவனை ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தருக்குள்ளாய் மகிழ்ந்து களி கூறுங்கள். நேரம் கிடைக்கிற போதும் செய்யுங்க. நேரம் எடுத்தும் கர்த்தரை என்ன செய்யுங்க? துதித்து பாடி கர்த்தருக்குள்ளாய் மகிழ்ச்சியாயிருங்கள். கர்த்தருக்குள்ளாய் மகிழ்ச்சியாய் இருப்பதுதான் நமக்கு பலன். நான்காவது, எது நமக்கு பலன்? வாசிக்கலாம். 1 சாமுவேலுடைய புஸ்தகம் 28வது அதிகாரம் 22வது வசனத்திலே வாசிக்கிறோம். கொஞ்சம் நான் அப்பம் உனக்கு தருகிறேன், இந்த அப்பத்தை புசித்து நீ பலனடையும் என்று சவுலிடத்தில் அந்த பெண் சொல்லுகிறாள். 1 சாமுவேலுடைய புஸ்தகம் 28வது அதிகாரம் 22வது வசனத்திலே நான் உமக்கு முன்பாக கொஞ்சம் அப்பம் வைக்கிறேன், அதை புசிப்பீராக, நீர் வழி நடந்து போகத்தக்க பலன் உமக்குள் இருக்கும். அப்பம் தான் நமக்கு பலன். அந்த அப்பம் எதை காட்டுகிறது? மத்தேயு சுவிசேஷம் 4வது அதிகாரம் 4ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அப்பம் என்பது கர்த்தருடைய வார்த்தையை குறிக்கிறது. தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்பம் என்று சொன்னால் அது கர்த்தருடைய வார்த்தையை குறிக்கிறது. அப்படியானால் எந்த அளவுக்கு நீங்க கர்த்தருடைய வார்த்தைகளை வாசிக்கிறீர்களோ, எந்த அளவுக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்கிறீர்களோ, எந்த அளவுக்கு தேவனுடைய வசனத்தோடு நீங்கள் உங்களை இணைத்துக் கொள்கிறீர்களோ, கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு பலனாய் மாறும். திருநெல்வேலி மாவட்டத்தில் ஏமி கார்மிக்கேல் அம்மையார் என்று சொல்லி ஒரு அருமையான தாயார் இருந்தாங்க. தன்னுடைய இளம் வயதில், வாலிப வயதில் தன்னுடைய வாலிப ஜீவத்தை கர்த்தருக்காக ஒப்பு கொடுத்து திருநெல்வேலி மாவட்டத்தில் டோனாவூர் என்கிற இடத்துல வந்து மிஷனரியாக அவர்கள் ஊழியம் செய்தார்கள். வாகம் பண்ணலை, வாகம் பண்ணாமல் தன்னுடைய வாழ்க்கை அர்ப்பணித்து அவங்க ஊழியம் செய்தாங்க. அந்த நாட்களில் திருநெல்வேலி மாவட்டத்தில் பெண் பிள்ளைகளை கொண்டு போய் என்ன செய்வாங்கன்னா, கோயிலில் கொண்டு போய் விட்டுருவாங்க. அதுக்கு சொல்லுகிறது தேவதாசி வழக்கம் என்று சொல்லுவார். பெண் பிள்ளைகள் பிறந்தா வீட்டில் ஒரு பெண் பிள்ளையை கொண்டு போய் ஒரு 6 வயசு 7 வயசு இல்லைன்னா 8 வயசு கொண்டு போய் அந்த கோயிலில் விட்டுருவாங்க. எதுக்கு தெரியுமா? பூசாரிக்கு அது விருந்துக்கு. முதல் முறையில் அந்த பெண் பிள்ளையை பூசாரி தொடுவான். அந்த ஊரில் இருக்க தலைவர்கள், ஜமீன்தார்கள், பணக்காரர்கள் எல்லாரும் வந்து அந்த பெண் பிள்ளையோடு அவர் என்ன செய்வார்கள்? தொடர்பு வைப்பார்கள். ஏஜ் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடியே அது எல்லாமே நடக்கும். அவ்வளோ ஒரு மோசமான ஒரு கலாச்சாரம் அந்த நாட்களில் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருந்தது. பெற்றோரே அந்த பிள்ளையை கொண்டு போய் விட்டுருவாங்க. கேட்டால் அது கோயிலுக்குன்னு சொல்லுவாங்க, அது சாமிக்கு. அதனால் அதை தாசி என்று சொல்வதில்லை, தேவதாசி. அப்படி ஒரு முறை ஒரு பெண் பிள்ளையை கொண்டு போய் விட்டாங்க. பூசாரி தொடுகிற போது அந்த பிள்ளை பூசாரியை தள்ளி விட்டுட்டு கோயிலை விட்டு ஓடி வருகிறா. அப்படி ஓடி வருகிற போது யாரும் தடுக்க மாட்டாங்க. பூசாரி பின்னாடி வந்து கொண்டிருக்கிறோம். ஏமி கார்மிக்கேல் அம்மையார் அங்கே நடந்து வந்து கொண்டிருக்கிற போது அந்த பிள்ளை ஓடி வந்து மம்மி அப்படின்னு காலை கட்டி பிடிச்சிட்டு உடனே ஏமி கார்மிக்கேல் அம்மையார் என்னென்னு கேட்கும்போது அந்த பிள்ளை அந்த காரியத்தை சொன்ன உடனே அந்த அம்மா சொன்னாங்க பூசாரியை பார்த்து,
இந்த புள்ள என்னிடத்துல தஞ்சமாய் வந்து விட்டது, இனிமே நீ தொடக்கூடாது, தொடுவதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன். அன்றிலிருந்து அந்த பிள்ளையை அவங்க தன்னுடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டது மட்டுமல்ல, இப்படி யாராகிலும் பிள்ளைகளை கொண்டு போய் விடுகிறேன்னு சொன்னாங்கன்னா அந்த பெற்றோர்களிடத்தில் பேசி அந்த பிள்ளையை ஏமி கார்மிக்கேல் அம்மையார் கூட்டிக் கொண்டு வந்து தன்னுடைய வீட்டில் வைத்து வளர்க்க ஆரம்பித்தார்கள். இன்றைக்கும் அது இருக்குது. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய வீடுகளில் பெற்றோர் இல்லாத பிள்ளைகளெல்லாம் அந்த டோனார் ஃபெல்லோஷிப்பில் கொண்டு வந்து விடுவாங்க. இன்றைக்கும் வளர்க்கப்படுகிறார்கள். அருமையான தாயார் அவங்க நூற்றுக்கணக்கான பெண் பிள்ளைகளுக்கு அவங்க தாயாய் இருந்து அவங்க வளர்த்து என்ன செய்தாங்கன்னா ஆளாக்கினாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்படி அவர்களால் உருவாக்கப்பட்டவங்க அநேகர் இன்றைக்கு இந்திய தேசத்தில் மிகப்பெரிய ஊழியத்தை செய்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமா என்னமோ தெரியாது, சென்னையில் ஏசிய சபையில் ஆனந்த் அப்படின்னு சொல்லி ஒரு தேவ மனுஷன் இருக்கிறார். டிஜி தினகரன் ஐயா, பார்த்தங்கரன் ஐயாவுடைய பிரசங்கத்தெல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணுவார். அவரெல்லாம் அந்த ஏமி கார்மிக்கேல் அம்மையாருடைய ஆசிரமத்திலிருந்து உருவாக்கப்பட்டவர் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகல. திருச்சியில் ஆனந்த ஸ்திரான்னு சொல்லி ஒரு பெரிய தேவ மனுஷன் இருக்கிறார். அவரும் அந்த ஆர்ஃபனேஜிலிருந்து உருவாக்கப்பட்டவர். அப்படி நல்ல ஒரு அருமையான ஊழியத்தை செய்த அந்த ஏமி கார்மிக்கேல் அம்மையார் ஒரு முறை ஊழியத்துக்கு போய்விட்டு வருகிற போது அந்த வேன் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட இடத்துல பள்ளத்தில் விழுந்துருச்சு. பள்ளத்தில் விழுகிற போதும் அந்த வேனில் இருந்த பிள்ளைகள் எல்லாம் அந்த அம்மா மேலே விடுறாங்க. எல்லாரையும் அணைச்சிட்டு, ஆண்டவரே பிள்ளைகளெல்லாம் காப்பாற்றுங்க, பிள்ளைகளை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைகள் மேலே கைகளை அரவணைத்து கொண்டு அவங்க ஜெபிக்கிற போது அவங்க மேலே விழுந்த அத்தனை பெண் பிள்ளைகளும் பாதுகாக்கப்பட்டார்கள். ஆனால் அவருடைய எலும்புகள் முறிந்து விட்டன. முறிந்த எலும்புகளோடு படுத்த படுக்கையில் 20 ஆண்டு காலம் ஏமி கார்மிக்கேல் அம்மையார் படுக்கையில் இருந்தாங்க. எழும்பி உட்கார முடியாது. முதுகெல்லாம் உடைஞ்சிருச்சு, எலும்பு நொறுங்கிருச்சு, உடம்பெல்லாம் காயம். ஆனால் அந்த 20 ஆண்டு காலத்தில் யாராகிலும் வந்து பார்த்தா அவங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருக்கான், உங்களுக்கு ரொம்ப பலவீனமாக இருக்கான் அப்படின்னு சொல்லுகிற போது, கேட்குற போது அவங்க சொன்ன காரியம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தைகளை நான் தியானிக்கிறேன், கர்த்தருடைய வசனம் என்னை பலப்படுத்துகிறது. நாமளாக இருந்த என்ன ஜபம், என் ஜபம்லாம் கேட்கப்படலை. கர்த்தரை முறுமுறுப்போம். ஊழியக்காரங்க வந்தால் ஊழியக்காரன்னு சொல்ல, நீங்கள்லாம் எங்களுக்காக சரியாக ஜெபிக்கிறதே இல்லை. ஊழியக்காரங்களை சொல்லுவோம், கூட இருக்கிறவங்கள போய் குற்றப்படுத்துவோம், நீ ஜெபமல்ல, நீ ஜெபமல்ல, அதான் எனக்கு இந்த பாடு. ஆனால் அந்த ஏமி கார்மிக்கேல் அம்மையார் ஒரு நாளும் தேவனை குறை சொல்லவே இல்லை. சொன்னாங்க, இப்போ எனக்கு பைபிள் படிக்கிறதுக்கு நல்லா நேரம் கிடைக்குது. முன்பு எத்தனையோ இடங்கள் கிராமங்கள் அலைஞ்சேன், இப்போ அலைய முடியல. ஜெபிக்க எனக்கு நல்ல நேரத்தை கர்த்தர் தந்திருக்கிறா சொல்லுகிற போது பார்த்தீங்கன்னா முதுகில் இருந்து புழுக்கள் ஊந்து கழுத்து வழியாக கன்னத்து வழியாக ஏறிட்டு, அப்போ வந்த ஒரு பாஸ்டர் அந்த புழுக்கள்லாம் தட்டிவிட்டு, அம்மா முதுகெல்லாம் புண்ணாகி புழுக்கள் ஏறுது அப்படின்னு சொல்லும்போதும் அந்த அம்மா சொன்னாங்க, பெண் பிள்ளைகளை மட்டும்தான் நான் இவ்வளோ நாள் சுமந்துட்டு இருந்தேன்னு நினச்சேன், புழுக்களையும் சுமப்பதற்கு கர்த்தருடைய சரீரத்தை ஆயத்தப்படுத்தியிருக்கிறாரே. ஏமி கார்மிக்கேல் அம்மையாருடைய புஸ்தகத்தை எல்லாம் வாசிட்டு அழுது இருக்கிறேன் நான். ஏமி கார்மிக்கேல் அம்மையாருடைய அந்த கல்லறையில் போய் உட்கார்ந்து அழுது இருக்கிறேன். அம்மாவுடைய கல்லறையில் போய் கூட நான் அழுததில்லை. ஏமி கார்மிக்கேல் அம்மையாருடைய கல்லறையில் போய் அழுது இருக்கிறேன். ஆண்டவரே, அவங்க மாதிரி ஒரு இருதயத்தை எங்களுக்கு கொடுங்கப்பா. சொன்னாங்க, கர்த்தருடைய வார்த்தைகளை நான் வாசிக்கிறேன், நேசிக்கிறேன். ஒரு முறை ஒரு போதகர் வந்து கண்ணீரோடு செபிக்கிறது அவங்க சொன்னாங்க, யோபு புஸ்தகத்தை நான் வாசிக்கிறேன், இந்த வசனங்கள் என்னை பலப்படுத்துகிறது. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. கர்த்தருடைய வார்த்தையாகிய அப்பம்தான் நமக்கு பலன். கர்த்தருடைய வார்த்தைகளை இன்னதேமாய் தியானிப்போம்.
5 மாதங்கள் முடிந்துவிட்டது. 7 மாதங்கள் நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தைகளை வாசிக்கிற போதெல்லாம் இந்த வார்த்தை என்னை பலப்படுத்தட்டும், எங்களை பலப்படுத்தட்டும், என் குடும்பத்தை பலப்படுத்தட்டும், என் ஆவிக்குரிய வாழ்க்கையை பலப்படுத்தட்டும். என்னுடைய வாழ்க்கையில் வருகிற சோர்வுகள், போராட்டங்கள், நெருக்கங்கள் மத்தியிலும் தேவனுடைய வார்த்தை என்னை பலப்படுத்துவதாக. என்னுடைய கூடாரம் மம்ரேயின் கூடாரமாய் மாறட்டும். என்னுடைய இருதயம் மம்ரேயின் கூடாரமாய் மாறட்டும். என்னுடைய சிந்தனை மண்டலம் மம்ரேயின் கூடாரமாய் மாறட்டும். பலன் நிறைந்த கூடாரமாய் மாறட்டும். கர்த்தருடைய வார்த்தை தான் நமக்கு பலன் மட்டுமல்ல. 1 கொரிந்தியருடைய புஸ்தகம் 1வது அதிகாரம் 16வது வசனத்திலே வாசிக்கிறோம். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. எது நமக்கு பலன் தெரியுமா? சிலுவையை பற்றிய உபதேசம். சிலுவையினுடைய அன்பை தியானம் பண்ணுங்க. கல்வாரி நேசத்தை குறித்து தியானம் பண்ணுங்க. கல்வாரி காயங்களோடு உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுங்க. சிலுவையை நோக்கி பார்த்து சிலுவையில் ஆண்டவராய் இயேசு சிந்தின இரத்தத்துக்குள்ளாய் உங்களை ஒப்பு கொடுங்க. இரத்தத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆண்டவராய் இயேசுனுடைய காயங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவராய் இயேசுனுடைய தழும்புகளோடு உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். சிலுவை பற்றிய உபதேசம் நமக்கு தேவபலனாய் மாறுவதாக. சென்னையில் அருள்ராஜ் அப்படின்னு சொல்லி ஒரு தேவ மனுஷன் இருந்தார். நல்ல ஒரு தேவ மனுஷன். 2 கிட்னி அவருக்கு ஃபெயிலியர். அவருக்கு தள்ளி விட்டா கீழே விழுந்துட்டா எழும்ப முடியாது. இப்படி கையை தம் கட்டி அவரால் எழும்ப முடியாது. அவர் அடிக்கடி சொல்லுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? கல்வாரி பாடுகளை நான் பார்க்கிறேன், சிலுவையை நோக்கி பார்க்கிறேன். எனக்காக எல்லா சொட்டு இரத்தத்தையும் இயேசு சிந்தி இருக்கிறார். சிலுவையோடு கூட என்னை நான் இணைத்துக் கொள்கிறேன். சிலுவை நிழல்ல என்னை நான் மறைத்துக் கொள்கிறபடியினாலே 2 கிட்னி இழந்திருந்தாலும் சத்தமா பிரசங்கம் பண்ணுவார். சத்தமாய் பிரசங்கம் பண்ணுவார். பல இடங்களுக்கு ஓடி ஓடி போய் கர்த்தருடைய வார்த்தை அறிவித்த தேவ மனுஷன். பல முழு ஜமங்களில் போய் கர்த்தருடைய வார்த்தையை போதித்த அருமையான தேவ மனுஷன். பல பட்டணங்களில் கன்வென்ஷன் கூட்டங்களில் கர்த்தருடைய வார்த்தையை போதித்த தெய்வ மனிதன். சட்டையை கலத்தினா, பனியனை கலத்தினா உடம்புல இருக்கிற எலும்புகளை எண்ணிடலாம். சட்டைக்கு மேலே ஒரு கோட்டை போட்டிருப்பார். அவர் சிரிச்சுட்டு சொல்லுவார், கோட்டை கலத்தியாச்சு, சட்டையை கலத்தியாச்சுன்னா என்னுடைய எலும்புகளை எண்ணி விடலாம். அவ்வளோ ஒரு பலவீனமான பாண்டவம். ஆனால் அவர் சொல்றார், சிலுவை பற்றிய உபதேசம் எனக்கு தேவபலனாய் இருக்கிறது. சிலுவையை பற்றி அதிகமாய் தியானம் பண்ணுங்க. சிலுவையினுடைய நிழலோடு உங்களை இணைத்துக் கொள்ளுங்க. உடைய வாழ்க்கையில் வருகிற பாடுகளையே பெரிய பாடென்று எண்ணிக்கொள்ள வேண்டாம். சிலுவையிலே இயேசு பட்ட பாடுகள், சிலுவையை சுமந்து செல்கிற போது பட்ட பாடுகள், கெத்செமனேலே தோட்டத்திலே அவர் அனுபவித்த பாடுகளை கொஞ்சம் தியானித்து பாருங்கள். சிலுவை பற்றிய உபதேசம் நமக்கு தேவபலனாய் மாறுவதாக. அடுத்தது இது நமக்கு பலன் தெரியுமா? வாசிக்கலாம். லூக்கா சுவிசேஷம் 2வது அதிகாரம் 40வது வசனத்தில் அங்கே வாசிக்கிறோம். லூக்கா 2:40, பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை நமக்கு பலனது. வாசிங்க. லூக்கா 2:40, பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு ஞானத்தினால் நிறைந்தது போதும். பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை தான் நமக்கு மிகுந்த பலன். பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளாதவர்கள் பரிசுத்தருடைய வல்லமைக்காக காத்திருங்க. ஆவியானவருடைய வல்லமைக்காக ஜெபம் பண்ணுங்க. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை பெற்றவர்கள்
ஆவியில நிரம்பி இன்னும் துதித்து பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினாலே உங்களை இன்னும் அதிகமாய் புதுப்பித்துக் கொள்ளுங்கள். ஆவியானவருடைய வல்லமையினாலே இன்னும் அதிகமாய் நிரப்பப்படுங்கள். ஆவியானவருடைய வல்லமை உங்களுடைய சரீரத்தை ஆட்கொள்ளுகிற போதெல்லாம் ஆவியானவர் உங்களை இன்னும் அதிகமாய் பலப்படுத்துவார். பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு, பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு, ஆவியிலே பலன் கொண்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை உங்களை இன்னதிகமாய் பலப்படுத்துவதாக. அடுத்ததாக எது நமக்கு பலன் தெரியுமா? வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 16வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். சுவிசேஷம் தான் தேவபலன். சுவிசேஷத்தை எந்த அளவுக்கு அறிவிக்க முடியுமோ அறிவிங்க. சுவிசேஷத்தை எந்த அளவுக்கு சொல்ல முடியுமோ சொல்லுங்க. சுவிசேஷம் அது தேவபலன். அது கிரேக்கராயிருந்தாலும் சரி, யூதராயிருந்தாலும் சரி, யாராயிருந்தாலும் விசுவாசத்தோடு யார் அதை கேட்கிறார்களோ அவர்களுக்கு அது தேவபலன் மட்டுமல்ல, சுவிசேஷத்தை அறிவிக்க 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 சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுக்கும் அது தேவபலனாய் மாறும். இயேசு நல்லவர் என்று சொல்லுங்க. இயேசு வல்லவர் என்று சொல்லுங்க. இயேசு இரட்சகர் என்று சொல்லுங்க. ஆண்டவர் இயேசு உங்களை நேசிக்கிறார் என்று சொல்லுங்க. ஆண்டவர் இயேசு உங்களை விசாரிக்கிற தேவன் என்று சொல்லுங்க. Jesus loves you ஒரு வார்த்தை போதும். இயேசு உங்களை நேசிக்கிறார் என்கிற ஒரு வார்த்தையாவது சொல்லுங்க. அது தேவபலன். அது தேவபலன். அது தேவபலன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சென்னையில் சாரோல் நவரோஜி அப்படின்னு சொல்லுகிற ஒரு அருமையான தாயார் இருந்தாங்க. வருஷத்துக்கு 2 தடவை 40 நாட்கள் ஃபுல் ஃபாஸ்டிங் இருப்பாங்க. கர்த்தருடைய ஆலயத்திலேயே விழுந்து கிடப்பான். யார்ட்டையும் பேச மாட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அந்த 40 நாள் ஃபாஸ்டிங் முடிகிற அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சுவிசேஷத்தை அறிவிப்பாங்க. அந்த சுவிசேஷம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வல்லமையாக இருக்கு. இயேசுவை பற்றி பேசுகிற போதே பிசாசுகள் அலறி எடுத்து ஓடும். பலருடைய வியாதிகள் சுகமடையும். கடந்து வந்திருக்கிற பலருடைய வாழ்க்கையில் கர்த்தர் சமாதானத்தை கட்டளிடுவார். 40 நாட்கள் முடிகிற டைமில் ஒரு 3 நாள் மீட்டிங் ஏற்பாடு பண்ணுவாங்க. வருஷத்தில் 2 டைம். எத்தனையோ பெரிய தேவ மனிதர்கள், அம்மா நீங்கள் இன்னும் அநேக வருஷம் இருக்கணும், சென்னை பட்டணத்துக்கு நீங்கள் எங்களுக்கு தேவை, உங்கள் ஊழியம் எங்களுக்கு தேவை, உங்கள் ஜெபங்கள் எங்களுக்கு தேவை இப்படி சொல்லுகிற போதெல்லாம் அந்த அம்மா சொல்லுவாங்க, ஃபாஸ்டிங் இருக்கிறேன், சரீரத்தை உடைச்சிருக்கிறேன், சரீரத்தில் பலன் கிடையாது, ஆனால் சுவிசேஷத்தை அறிவிக்க நான் எழும்பி நிற்கிற போது சுவிசேஷம் எனக்கு தேவ பலனாய் மாறுகிறது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு எப்படி ஆகிலும் சொல்லுங்க. சுவிசேஷத்தை சொல்ல 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 சுவிசேஷம் தேவபலனாய் மாறுகிறது மட்டுமல்ல, உங்களுடைய கூடாரம் மம்ரேயின் கூடாரமாய் மாறும். அல்லேலூயா. மம்ரே என்று சொன்னால் பலன் என்று அர்த்தம். அந்த மம்ரேயினுடைய கூடாரத்திலே தான் கர்த்தர் கடந்து வந்தார். மம்ரேயினுடைய கூடாரத்தை கர்த்தர் விசாரித்தார். மம்ரேயினுடைய கூடாரம், ஆபிரகாமுடைய மம்ரேயின் கூடாரம் சமாதானத்தின் கூடாரமாய் விளங்கினது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய கூடாரம், உங்களுடைய குடும்பம் மம்ரேயின் கூடாரமாய், மம்ரேயின் குடும்பமாய் விளங்குமானால் கர்த்தர் உங்களுடைய கூடாரத்தை சமாதானத்தினால் நிரப்புவார். உங்களுடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பி. உங்களுடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கிற போது குறைவை காணப்பட்டி. 3வது, யாருடைய கூடாரத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார்? யாருடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்கும்?
வாசிக்கலாம். ஆதியாகமம் புஸ்தகம் 26வது அதிகாரம் 23வது வசனம் 25வது வசனத்திலே வாசிக்கிறோம். ஈசாக்கு பெயர்செபாவுக்கு கடந்து போனார். பெயர்செபாவிலே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கினது மட்டுமல்ல, அங்கே பெயர்செபாவிலே ஈசாக்கு ஒரு கூடாரத்தை அவர் போட்டார். 3வது கூடாரம் பெயர்செபாவினுடைய கூடாரம். அது அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி, அங்கே என்று சொன்னால் பெயர்செபாவிலே ஈசாக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டது மட்டுமல்ல, அங்கே தன்னுடைய கூடாரத்தை ஈசாக்கு போடுகிறார். 3வது கூடாரம் பார்த்தீங்கன்னா பெயர்செபாவின் கூடாரம். அந்த கூடாரத்தை போட்டதற்கு பின்பாக 26ஆம் வசனத்திலிருந்து 30வது வசனத்தின் வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சம்பவத்தை வாசிக்கலாம். ஈசாக்குக்கு விரோதமாய் எழும்பினவர்கள், ஈசாக்குடைய துறவை தூற்று போட்டவர்கள் எல்லாருமே இப்போ ஈசாக்கோடு வந்து சமாதானம் பண்ணுகிறார்கள். கர்த்தர் உம்மோடு இருக்கிறாராமே, தேவனுமோடு இருக்கிறாராமே என்று கண்டு அவரோடு உடன்படிக்கை பண்ணுகிறது மட்டுமல்ல, ஈசாக்கோடு ஐக்கியம் வைத்துக் கொள்கிறார்கள். பெயர்செபாவினுடைய கூடாரம் ஈசாக்குக்கு சமாதானம் உள்ள கூடாரமாய் விளங்கினது. பெயர்செபா என்று சொன்னால் உடன்படிக்கையின் கிணறு என்று அர்த்தம். அப்படின்னா உங்களுடைய கூடாரம், உங்களுடைய குடும்பம் எப்படி இருக்கணும் தெரியுமா? உடன்படிக்கையின் கிணறாய் இருக்கணும். ஹல்லேலூயா. பெயர்செபாவினுடைய கூடாரமாய் இருக்கணும். தேவனோடு கூட பண்ணுகிற உடன்படிக்கையில் உண்மையுள்ள கூடாரமாய் இருக்கணும். உடன்படிக்கையினுடைய ஊற்று. இந்த உடன்படிக்கை என்று சொல்லுகிற போது எனக்கு ஒரு காரியம் ஞாபகத்துக்கு வருகிறது. வருஷம் தொடக்கத்து அன்னைக்கு 1ஆம் தேதி அன்னைக்கு நம்ம நிறைய உடன்படிக்கை பண்ணுவோம். அதில் ஒரு உடன்படிக்கை, ஆலயத்துக்கு சரியான டைமுக்கு வருவேன். ஒரு மாதம் இருக்கும், அப்புறம் நம்ம வளமையான டைம்லேயே வருவோம். வருஷ தொடக்கத்தில் ஒரு தீர்மானம் எடுப்போம், இந்த வருஷத்தில் ஒரு டைம் நான் பைபிளை வாசித்து முடிச்சிருவேன். ஆனால் 4 புஸ்தகத்தை தாண்டி பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் பார்த்தீங்கன்னா போயிருக்காது. வருஷ தொடக்கத்தில் ஒரு தீர்மானம் எடுப்போம், புதுசு எப்படியாவது ஒரு ஆத்மாவை நான் ஆதாயம் பண்ணிடுவேன். எடுக்கிற உடன்படிக்கை தீர்மானங்களில் தவறிவிடுகிறோம். நம்முடைய கூடாரம் பெயர்செபாவின் கூடாரமாக இருக்கட்டும், உடன்படிக்கையின் ஊற்றாக இருக்கட்டும். அது மட்டுமல்ல, இன்னொரு உடன்படிக்கையை பார்க்கலாம், வாசிக்கலாம். யோபுவின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நாள் ஒரு கன்னிகையின் மேல் நினைவாய் இருப்பது எப்படி, இன்னொரு பெண்ணின் மீது நினைவாய் இருப்பது எப்படி. கண்களோடு உடன்படிக்கை பண்ணின ஒரு தேவ மனுஷனை குறித்து இங்கே பார்க்கிறோம். அசுத்தமானதை பார்க்க மாட்டேன், அருவருப்பானதை பார்க்க மாட்டேன், இச்சிக்கத்தக்கது காரியத்தின் மீது என்னுடைய கண்கள் போகவே போகாது. வேற ஒரு காரியத்தின் மேலே, ஒரு இச்சிக்கத்தக்க காரியத்தின் மேலே என்னுடைய கண்கள் கடந்து போய்விடக்கூடாது. கண்களோடு கூட உடன்படிக்கை. முதல்ல பார்த்தோம், தேவனோடு கூட பண்ணுகிற உடன்படிக்கையில் உண்மையாக இருக்கணும். அடுத்தது கண்களோடு கூட பண்ணுகிற உடன்படிக்கையில் உண்மையாக இருக்கும். 3வது 1 பேதுருடைய புஸ்தகம் 3வது அதிகாரம் 21ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஞானஸ்நானத்தை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இது நல்மனசாட்சியினுடைய உடன்படிக்கை. ஞானஸ்நானம் என்பது தேவனோடு கூட பண்ணுகிற நல்மனசாட்சியினுடைய உடன்படிக்கை. அப்படின்னா என் சரீரம் இனிமே பாவம் செய்யாது, பாவத்துக்கு நான் மரித்து விட்டேன், என்னுடைய பழைய மனுஷன் அடக்கம் பண்ணப்பட்டு விட்டான், புதிய மனுஷனாக நான் எழும்பி இருக்கிறேன், புதிய சாயலை நான் தரித்திருக்கிறேன். இனிமேல் பழைய பாவங்கள் அல்ல, பழைய பாரம்பரியம் அல்ல, பழைய ஜீவியம் அல்ல, பழைய சிந்தனை அல்ல, பழைய பேச்சுக்கள் அல்ல, முற்றிலும் ஒரு புதிய மனிதனாக மாறிவிட்டேன்.